யார் இவன்? புதுசா இருக்கா? இது வரைக்கும் இந்த ஏரியாவில் இவனை பார்த்ததே இல்லையே. கட்டு வேற போலீஸ் கட் மாதிரி இருக்கு. அக்கா. சொல்லுக்கா. அருண், இப்ப எங்க இருக்க? வேற ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்குங்க. போலீஸ்க்கு மேல டவுட் வந்துருச்சு. அவங்க உன்னை ஃபாலோ பண்ணலாம். சோ நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. நான் பாத்துக்கிறேன்க்கா. என்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆகுற வரைக்கும் நான் இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது. புரியுதா? சரிக்கா சரிக்கா புரியுதுக்கா. அப்புறம் நீ ராமோட குழந்தைய காப்பாத்தி கொண்டு போய் விட்டுருக்க. அவங்க கண்டிப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. கடத்தினவங்க யாருன்னு தேடுவாங்க. நீயும் ஆளுங்களை ஜாக்கிரதையா இருங்க. அதானக்கா வேற வீட்டுக்கு வந்திருக்கேன். கடத்தின பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் காசை கொடுத்து 6 மாசத்துக்கு இந்த பக்கமே தலையை காமிக்க வேண்டாம்னு சொல்லிட்டேங்க. போலீஸ கம்மியாயிடும். நான் பாத்துக்கிறேன்க்கா, நீ கவலைப்படாதக்கா. ஓகே அருண், நான் வச்சிடுறேன். சரிக்கா. வாங்க 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 வாங்கன்னு வாய் தான் சொல்லுது, முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. எள்ளும் கொள்ளும் வெடிக்கிறதுக்கு என் முகம் என்ன கடை? உங்க அப்பா பரவாயில்ல போல இருக்க, நீ ரொம்ப பேசுற. வந்த வேலையை மட்டும் பாருங்க, போய் உட்காருங்க. அதுகிட்ட போய் ஏன் வாயை கொடுக்குற? சோஃபா சுத்தமா தான் இருக்கு. சோஃபா மட்டும்தான் நல்லா இருக்கு. தாத்தா அடே வாங்க. வணக்கம்யா. வணக்கம்யா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லைங்க, இப்பதான் வந்தோம். ஆமா, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி? ஐயா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, நாங்க வரும்போது சாப்பிட்டு வச்சோம். வந்த காரியத்திலேயே குறியா இருக்கீங்க போன்றிருக்கு. என்ன பண்றது, ஊரோட நல்ல காரியமாச்சா. உங்க அவசரம் எனக்கு புரியுது. ஆமா, பாரதி அம்மா வீட்டுல இல்லீங்களா? இருக்காங்க, கிச்சன்ல வேலையா இருக்காங்க. பாரதி. என்ன மாமா? ஊர் பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க, வாமா. வர. ஆமா, எங்க விஸ்வநாதன் பார்க்கவே முடியல. விஸ்வநாதன் இப்ப வீட்டுல இல்ல. ஏன், எங்கேயாவது வெளியே போயிருக்காரா? அதாவது அப்படிதான். வணக்கம். வணக்கங்க. என்னம்மா, உங்க வீட்டுக்கார்ட்ட நிலத்தை பத்தி கேட்டீங்களா? கேட்டேங்க. அது உன்னுடைய நிலம், நீயே முடிவு எடுத்துக்கன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்னம்மா, நீயும் விஸ்வநாதன் சேர்ந்து அந்த பத்திரத்துல விக்கிறதா கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. நீங்க பணம் எவ்வளவு எதிர்பார்க்கறீங்களோ அதை விட அதிகமாவே நான் பணம் வாங்கி கொடுத்துறேன். அது சரிங்க. ஆனா அண்ணன் இப்போ இங்க இல்லைங்க. வரட்டும், இருந்து முடிச்சுட்டே போறோம். ஏன்னா அந்த பொண்ணு எல்லா டீட்டெயில்ஸையும் பத்திரத்துல எழுதி கொடுத்துருக்கா. நீங்க பத்திரத்துல கையெழுத்து போட்டீங்கன்னா போதும், எவ்வளவு பணம் வேணுமோ அட்வான்ஸா வாங்கி கொடுத்துறேன். இல்லைங்க, உடனே இப்ப பத்திரம் ரெடி பண்ண முடியாது. அதனாலதான் தேவையான பத்திரத்தை கையோடு கொண்டு வந்திருக்கிறேன். நீங்க கஷ்டப்படவே வேண்டாமா. இங்க பாருங்க, பத்திரம் ரெடி பணம் ரெடின்னு சொன்னா போருமா? விக்கிறவங்க கையெழுத்து போட வேண்டாமா? என்னையா மறுபடியும் வேதாள முருங்கை மரத்து மாதிரி ஏறுதா? இல்ல நிலத்தை வைக்கிறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? இப்போ விக்கிறவங்க இங்க இல்ல. இப்போ ஏன் விஸ்வநாதன் இங்க இல்லையா? இல்லைங்க, அண்ணன் எங்க இருக்காருன்னே எங்களுக்கு தெரியல. என்னம்மா புது கதை விடுறீங்க? கதையெல்லாம் விடலைங்க, உண்மையதான் சொல்றோம். ஊர்ல இருந்து வந்து அண்ணன் ஒரு நாள் தான் இங்க இருந்தாரு. வீட்டுல ஏற்பட்ட ஒரு சண்டையில அண்ணன் இங்க இருந்து கோச்சிட்டு போயிட்டாரு. கோச்சிட்டு போயிட்டாரா? நிலத்தை வைக்கிறதுக்கு புருஷன்கிட்ட கேட்கணும்னு சொன்னீங்க. புருஷன் சரின்னு சொன்னதும் இப்ப விஸ்வநாதன் காணும்னு சொல்றீங்க. என்னம்மா இதெல்லாம்? பொண்ணு இங்க இருக்கும்போது அப்ப இங்க இல்லைன்னு சொன்னா யாருமா நம்புவா? மொத்தத்துல காரணத்துக்கு மேல காரணத்தை சொல்லி நிலத்தை விற்காம இருக்கிறதுக்கு என்னென்ன வழி பண்ணமோ அதெல்லாம் பண்றீங்க. விஸ்வநாதனை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? சொல்லுங்க. சும்மா இருங்க. அவனை இருக்க நாங்க ஒளிச்சு வைக்கணும்? நீங்க தான் அனாவசியமா அவன் மேல பழி போட்டு
அவனை ஊரை விட்டு விலக்கி வச்சீங்க. பேசி சுமூகமா தீர்த்துக்க வேண்டிய ஒரு ப்ராப்ளத்தை ஊதி பெருசு பண்ணீங்க. நாங்க ஒளிச்சு வச்சிருக்கோமா. இப்ப அவன் இங்க இல்ல, அதுதான் உண்மை. ஏங்க, நீங்க வயசுல பெரியவர், ஊர்ல மூத்த தலைக்கட்டு, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் இப்படி பொய் சொல்லலாமா? யாரையா போய் சொல்றது? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பத்தி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க? இந்த பாரு, உன்னோட பஞ்சாயத்து, அகம்பாவம், அந்தஸ்து, திமிரு எல்லாம் உன் கிராமத்தோட. இங்க அதெல்லாம் எடுப்படாது, ஞாபகம் வச்சுக்க. பேசுறாங்க பேச்சு. கொஞ்சம் அமைதியா இருங்க மாமா. என்னம்மா? நான் பேசுறேன் அவங்களோட. என்னம்மா ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு பேசுற மாதிரியே தெரியுது. வீட்டுக்குள்ளேயே ஒளிய வச்சுக்கிட்டு இல்லைங்கிறீங்களா? இந்த பாருமா, நாங்க நல்லபடியா கேக்குறோம். ஒழுங்கு மரியாதையா அவரை வெளியே வர சொல்லுங்க. என்னங்க, ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? வாங்க, வந்து வீடு பூரா நீங்களே போய் தேடுங்க. சமையல் ரூம், பெட்ரூம் எல்லா இடத்தையும் தேடி பாருங்க. பெத்த தகப்பன காணும் அவ தவிச்சுக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. அத்தை கோவப்படாதீங்க. சும்மா இரு துளசி. அண்ணனை காணோம், நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். எங்க போனாரோ, எப்படி இருக்காரோ, என்ன கஷ்டப்பட்டு இருக்காரோ தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நேரத்துல இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. பாரதி, உட்காருமா. அவங்க தான் தர எல்லாம் பேசுறாங்கன்னா நீ எதுக்கா டென்ஷன் ஆற? அப்படி இல்ல மாமா, அண்ணனை பிரிஞ்சு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நம்மள நம்பாம ஏதோ வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிட்டு இருக்க மாதிரி பேசுறாங்க. போங்கயா, போய் பெட்ரூம், கிச்சனு, பாத்ரூம்னு எல்லா இடத்தையும் தேடுங்க. நாங்க வேணா குடும்பத்தோட ஓரமா நிக்கிறோம். ஒளிச்சு வச்சிட்டு இருக்கோமா? ஒளிச்சு வச்சுக்கிட்டு நாங்க என்ன அவ்வளவு கேவலமானவங்களா? உங்ககிட்ட போய் சொல்ற அளவுக்கு நாங்க என்ன ஃப்ராடா? பாரதி, சொன்ன கேளு. உங்களை நம்புறோம். ஒரு 10 நாள் கழிச்சு வர்றோம். ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. அப்ப நாங்க புறப்படுவோமா? வரோம்யா. வர்றோமா? அருண் வெள்ளக்கல்ல அம்பாசிடர்ல போயிட்டு இருக்காப்ல சார். வண்டி நம்பர் TMU 5926 சார். சரி, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஏதோ வந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே சார். தப்பாச்சே. எவனா ஒருத்தன் பின்னாடி வர மாதிரியே இருக்கு. எவனா இருப்பான்? லெஃப்ட்ல போ. டக்குன்னு ஷெட்டுக்குள்ள விடு. கிருஷ்ணண்ணா, மிஸ் ஆயிட்டோம் போல இருக்கு. என்கிட்டே வா. போலாம்ல. ஹே மேகா, என்னடா பண்ற? சாப்பாடு கொட்ட போறேன். அச்சச்சோ,
சாப்பாடு அன்னலட்சுமிடி, அதெல்லாம் கொட்டக்கூடாது. எத்தனை பேர் சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எனக்கு இதை சாப்பிட பிடிக்கலையே. உனக்கு பிடிக்கலன்னா வேற யாருக்காவது கூட. வேற யாரு? நம்ம ஸ்கூல் ஆயா இருக்காங்கல்ல. ஐயோ பாவம், அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. முதல்ல நீ கூட சாப்பாடா இது. இருக்கிறவங்களுக்கு இது பெருசா தெரியாது. இல்லாதவங்க எதை கொடுத்தாலும் ஆசையா சாப்பிடுவாங்க. நீ முதல்ல அதை என்கிட்ட கூட எதுவும் ஆகாது. நீ போய் எடுத்துட்டு வந்து என்னோட சாப்பாடு சாப்பிடு. அப்ப நீ என்ன பண்ணுவ? நான் போய் கேண்டீன்ல ஏதாவது வாங்கிக்கிறேன். நான் இதை போய் கொடுத்துட்டு வரேன். குட் ஆஃப்டர்நூன் மிஸ். குட் ஆஃப்டர்நூன். எங்க போற? சாப்பாடு ஆயா கிட்ட கொடுக்க. குட். நீ பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ரொம்ப நல்ல பழக்கம் எல்லாம் உன்கிட்ட இருக்கு. யாரு உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? எங்க அம்மா மிஸ். குட் கேர்ள். போ, கொடுத்துட்டு நீ ஏதாவது சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளாஸ். ஓகே மிஸ். சொல்லியா? சொல்லியா? அட சொல்லியா? அட சொல்லுங்கறேன்ல. அம்மா, இது சுமூகமா முடியற மாதிரி தெரியலம்மா. என்னது? கவுத்துருவானுங்க போல இருக்கேன். மறுபடியும் என்னவா? கொடுக்குற ஐடியா இல்லையாமா? பாரதியும் அவங்க வீட்டுக்காரரும் சரின்னு சம்மதம் சொல்லிட்டாங்க. ஆனா இந்த விஸ்வநாதன் தான். ஏன் பாரதி காரணம் கட்டிதானே அவர் தரமாட்டேன்னு சொன்னாரு. இப்ப என்னவா? என்ன காரணம் சொன்னாரு? அவர் இருந்தா தானே காரணம் சொல்றாங்க. எங்க போயிட்டாரா? வீட்டை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சாமா. இப்ப அவரு எங்க இருக்கிறாருன்னு தெரியலன்னு சொல்றாங்க. இது என்ன புது கதையா இருக்கு? கல்யாணம் ஆகாத பொண்ணு அந்த வீட்டுல இருக்கா. அவளை விட்டுட்டு எங்க போனாரா? அதெல்லாம் போயிங்க. அவங்க எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அதையும் நாங்க கேட்டு பார்த்தோம். வேணும்னா நீங்க வீடு கூட தேடி பாத்தீங்கன்னு சொல்லிட்டாங்களே. தேடி பாத்தீங்களா? அது எப்படிங்க தேடி பாக்குறது? ஒரு பெரிய மனுஷன் இருக்கிற வீட்டுல போலீஸ் மாதிரி ஒவ்வொரு ரூமா போய் தேடி பார்க்க முடியுமாங்க? அப்போ உங்க ஊர்ல ஹாஸ்பிட்டல் கட்டுறதை விட அந்த பெரிய மனுஷனோட கௌரவம் தான் பெருசா போச்சு இல்ல? அட, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பெரிய மனுஷனோட கௌரவம் போயிடும்னு தேடி பார்க்க வேண்டான்னு வந்துட்டீங்களா? வேணான்னு வரலம்மா. 10 நாள் டைம் கொடுத்துருக்கிறோம். அதுக்குள்ள விஸ்வநாதனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம்மா. சரி, 10 நாளுக்குள்ள வரலனா? அது இல்லம்மா, எப்படியும் கண்டிப்பா வந்துருவாருமா. அப்படி பேசிட்டு வந்திருக்கோம். என்னங்க இது? வாஸ்து பிரகாரம் அவரோட இடத்துல மெயின் என்ட்ரன்ஸ் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் அந்த இடத்த கேட்டேன். நிலம் கொடுப்பாங்கிற நம்பிக்கையில பக்கத்துல இருக்கிற அத்தனை நிலத்தையும் வாங்கி போட்டுட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. நீ ஏமா கவலைப்படுற? அவன் ஒருத்தருக்காக இந்த ஊரே கஷ்டப்படணுமா? என்ன ஆனாலும் சரி, இதை நாங்க சும்மா விட மாட்டோம். ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு வேண்டிய எல்லா உதவியும் நாங்க செஞ்சே தருவோமா. நீ கவலைப்படாதம்மா. அம்மா, இவங்க வந்து கூப்பிட்டாங்கன்னு நீ ஏமா அந்த ஊருக்கு போன? அங்க போனதுனால தானே நான் உன்னை எழுந்தேன். இன்னைக்கு நானும் அதே நிக்கிறேனேம்மா. அம்மா, நீ உயிர் விட்ட மண்ல உன் ஞாபகமா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலான்னு அது அவ்வளவு சுலபமா நடக்காது போல இருக்கேம்மா. என்ன மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு. நீ நினைச்சத என்னால நிறைவேற்ற முடியலம்மா. என்னால
என்னால முடியல, நிறைவேற்ற முடியல. நீ ஏமா கண்கலங்குற? ஊர் பெரியவங்க நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கும்போது ஆசை நிறைவேறாம போயிடுமா என்ன? என்னைய நான் சொல்றது? இந்த பாருமா, உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. நாங்க கூட உன்னையும் உங்க அம்மாவும் ஆரம்பத்துல தப்பா நினைச்சிட்டோம். இப்பதாமா தெரிஞ்சது நீங்க எவ்வளவு நல்லவங்கன்னு. இந்த பாருமா, உனக்காக நாங்க என்ன வேணாலும் செய்ய காத்துக்கிட்டு இருக்கோம்மா. அப்புறம் என்ன கிருஷ்ணா, இவங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, எதுக்கு வீண வேதனைப்படுற? வேதனைப்படாம சந்தோஷமா இருக்க முடியுமா பாட்டி? எங்க அம்மாவோட கனவை நிறைவேற்ற முடியாம போயிடுமோன்னு பயம் வந்துருச்சு பாட்டி. ஐயா, நான் இப்பவும் தயாரா இருக்கேன். அந்த நிலம் கிடைச்ச அடுத்த நிமிஷமே வேலை ஆரம்பிச்சிடலான்னு திட்டம் போட்டுட்டு இருக்கேன். என் திட்டம் வெறும் கனவா போயிடுமோன்னு பயமா இருக்கு. தாயி, நீ எதுக்கம்மா அழுவ? நீ கவலைப்படாத. நீ நினைக்கிற மாதிரி அந்த நிலத்தை நிச்சயமா நாங்க வாங்கி கொடுக்குறோமா. நீ அந்த ஊர்ல ஆஸ்பத்திரி கட்ட போற. உனக்காக மட்டும் இல்லம்மா, உங்க அம்மாவுக்காக நாங்க செய்ய வேண்டிய கடமைமா, கடமை. இது சத்தியமா, சத்தியம். அப்ப நாங்க வரோம் தாயி. வரம்மா. நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட்டா வந்துட்டேன். அதனால ஃபர்ஸ்ட் இயர்ல நடந்த கிளாஸோட நோட்ஸ் வேணும். உன்னதா, ஹே, இன்னைக்கு இங்கிலீஷ் ஹார்ல நடந்த நோட்ஸ். ஹே, நில்லடி. ஹே, எனக்கு இங்கிலீஷ் நோட்ஸ் வேணும். பேச பேச போயிட்டு இருக்க, நீ என்ன செவிடா? உன் கூட நான் பேச மாட்டேன். ஹே, என்னடி ஆச்சு உனக்கு? உங்க அப்பா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர். எனக்கு உன் குடும்பமே மோசமான குடும்பம், உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. உன்கிட்ட நான் பேச மாட்டேன்.